Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. Today we are talk about again question paper pattern in engineering chemistry. Okay, so applied chemistry க்கு இந்த வருஷம் ரெகுலேஷன் 2025க்கான ரெகுலேஷனில் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் மேம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நான் ரீசெண்ட் டேஸாக நான் போடுற வீடியோஸ்லலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் நேற்று இதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து கொஷின் பேப்பர் வந்து கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலாமே அப்படின்றதுனால தான் அகைன் நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். Okay, so in this video we are see about exam semester exam. Okay, exam pattern எப்படி இருக்கும், கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எதனா சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பற்றி இது வரைக்கும் அனானிசிட்டி இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலம்மா. ஓகேவா, ஸோ இதுதான் ட்ரூ. ஓகே, இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ பழைய பேட்டர்ன் தான். பழைய பேட்டர்ன் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 16 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக நீங்கள் வந்து 100 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ஓகேவா, ஸோ இந்த வாட்டி வந்து ரெகுலேஷன்ஸில் வந்து சிலபஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, அதர்வைஸ் வந்து பேட்டர்ன் வந்து அதே பேட்டர்ன் தான், பழைய பேட்டர்ன் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படியே சேமாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் என்னது வாட்டர் டெக்னாலஜி, செகண்ட் யூனிட் வந்து நானோ கெமிஸ்ட்ரி. அது வந்து லாஸ்ட் ரெகுலேஷனில் இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 3 யூனிட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து லாஸ்ட்டு இயருடைய ஏப்ரல் மந்த்துடைய எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் இது. எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, லாஸ்ட்டு ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன், இப்போ நம்மளுக்கு 2025 ரெகுலேஷன்ஸ் வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க பார், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் by break point chlorination. ஓகே, break point chlorinations இதையுமே நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் டெஃபினிஷன்ஸ் மட்டும் எழுதுனா போதும் இதுக்கு. ஓகே, ஸ்டேட் தி பிரின்சிபல் ஆஃப் ஆர்ஓ ப்ராசஸ். ஆர்ஓன்னா என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஓகே, அதனுடைய பிரின்சிபல் எழுத சொல்லியிருக்காங்க. பிரிங் அவுட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நானோ ராட் அண்ட் நானோ ஒயர். நானோ ராடுக்கும் நானோ ஒயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. கார்பன் நானோ டியூப்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சிஎன்டி. ஓகே, இதை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சிஎன்டியுடைய டைப்ஸு, இது வந்து சிங்கிள் வால் நானோ டியூப்ஸு, மல்டி வால்டு நானோ டியூப்ஸ் அப்படின்னு 2 டைப் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் 4 கொஷின்ஸ் வரும். ஒரு யூனிட்டில் 2 கொஷின் வரும், 2 மார்க்ஸ். ஓகேவா, அண்ட் தென் 16 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் எழுதணும். எய்தர் பேட்டர்ன் தான். இப்போ 11th ஏ கொஷின் பி கொஷின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இங்கே பாரு, இதில் பார்த்தீங்களா 4 மார்க்கு. ப்ரைமிங் ஃபோமிங்னா என்ன, அதுக்கு 4 மார்க்கு. இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்னா என்ன, ஸோ அதுக்கு 4 மார்க்கு. பாஸ்பெட் கண்டைனிக்கு 4 மார்க்கு. ஸ்கேலு ஸ்லட்ஜி. மேம் ஸ்கேலு ஸ்லட்ஜி மட்டும் கேட்டிருக்காங்களே, இது வந்து எப்படி மேம் அப்படின்றது வந்து சாரி நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்டிங்விஷ் பிட்வீனா, ஓகே. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பண்ணி எழுதுவோம் பார்த்தீங்களா, டேபிளர் காலம் போட்டு எழுதுவோம் பார்த்தீங்களா, 2ஆக பிரித்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 1த்துக்கு 4 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதுங்க 1த்துக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள் 16 மார்க்குனா கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ப்பா. நம்ம வீடியோவில் வந்து இது இன்னும் 1K ஒரு வீடியோ கூட இன்னும் 1K வரல. பட் ஆனால் ரொம்ப 800 சம்திங் வியூஸ் வந்து போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்க்கு நான் போட்டு இந்த வீடியோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட செக் பண்ணேன், ஐ திங்க் 850 சம்திங் என்னவோ வந்திருக்கு. நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ மட்டும்தான் 800 அதிகமாக வியூஸ் போன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் தான். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டியர்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஷின் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். இதை பார்த்துக்கோங்க. இதுலேயுமே சில பேர் வந்து இது இல்லை முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் அந்த ஸ்டெரிலைசேஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எழுதுனா போதுமா மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, அது வரைக்கும் எழுதுனா 16 மார்க் போடுவாங்களா அப்படின்ட்டு கிடையாதுப்பா. அது வரைக்கும் எழுதுனீங்கன்னா 8 மார்க் தான் வரும். லாஸ்ட்டாக அது ஒரு ஸ்டெரிலைசேஷன் டிஸ்இன்ஃபெக்ஷனுடைய ஃபர்தர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். 3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. குளோரினேஷன், ஓசோனேஷன் அண்ட் தென் யூவி ரேடியேஷன்ஸ் அப்படின்றது அதெல்லாம் சேர்த்து எழுதுனா தான் 16 மார்க்ஸ் போடுவாங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிடி கேட்டிருக்காங்க. ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் நானோ டியூப்ஸு. செகண்டில் பார்த்தீங்க அது 8 மார்க்கு. இப்படியும் கேட்பாங்க. 16 மார்க்குன்றது பல்க்கு கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 மார்க்கு. இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 7லயே பாருங்க ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க. 8, 8 மார்க்கா கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 16 மார்க்கு கேள்வி 8, 8 மார்க்கா கேட்டிருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் ஃபார் மெடிசன் வித் அப்ராக்ஸிமேட் எக்ஸாம்ஸ் ஓகே. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் வந்து மெடிசனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. ஓகே, முக்கியமான கொஷின்ஸு. இந்த மாதிரி 8, 8 மார்க்காகவும் கேட்கலாம். 13th பார்த்தீங்களா? 13th வந்து உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. லாஸ்ட்டு சிலபஸில் இந்த யூட்டடிக் ஃபேஸ் டயக்ராம் கேட்டிருக்காங்க. அதுக்கு 10 மார்க்காம். ஹைப்ரிட் காம்போசிட்ஸ்னால் என்ன, எதுக்கு தேவைப்படுது, எக்ஸாம்பிள் அதுக்கு 6 மார்க். இப்படி அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கேட்பாங்க. அந்த 16 மார்க்கை எப்படி வந்து ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்றத எப்படி வேணாலும் கேட்பாங்க அவங்க. 8, 8 மார்க்காகவும் கேட்கலாம், இல்லை 10, 6 மார்க்காகவும் கேட்கலாம், இல்லை டோட்டலாக அப்படியே பல்க் கொஷினாக 16 மார்க்காகவும் கேட்கலாம். இந்த 4 மார்க்காகவும் கேட்கலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, அந்த டைமு கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய மூடை பொறுத்து தான் இருக்கும் போல். ஓகேவா? ஸோ இப்படியும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகலை. அதே 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்ஸ் எழுதணும். 16 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 16 மார்க்ஸ் எழுதணும். ஓகேவா? இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ வரைக்குமே இதுல இருக்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் வந்து எக்ஸாம் நடந்துச்சு. அசஸ்மெண்ட் எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ தான் ஒரு 2 டேஸ் முன்னாடி. ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண கொஷின் இது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டுக்கு தான் நான் அசஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்தேன். ஓகேவா? காஸ்டிக் என்ரில்மெண்ட்னா என்னென்னு கேட்டிருந்தேன். பிஓடினா என்னென்னு கேட்டிருந்தேன். ஸ்லட்ஜு ஸ்கேலு, பயாலஜிக்கல் இம்ப்யூரிட்டிஸ்னால் என்ன, டீசாலினேஷன்னா என்னன்னு கேட்டிருந்தேன். அண்ட் தென் டீசாலினேஷன்ஸ், பிரேக்கிஷ் வாட்டர் டீசாலினேஷன்ஸ் அது கேட்டிருந்தேன். இஃப் எனி ஒன் மெத்தட், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம், ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மெத்தடில் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் வித் நீட் கிராஃபோட கேட்டிருந்தேன். முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, ஜியோலைட் ப்ராசஸ்ஸு, அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்டைனிங். ஓகே, இன்டர்னல் கண்டைனிங்கில் என்ன வரும், பாஸ்பேட்டு, கேல்கனு இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம். இது வந்து நான் வந்து எங்களுடைய காலேஜில் அசஸ்மெண்ட்டு கேட்ட கொஷின்ஸ். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஓகேவா? வேணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே டியர் தங்கம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறாங்க வீடியோவில் வந்து என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே. பாய்.